ஹாய், இந்த வீடியோவில் ஓவன் வீல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு ட்ரா பண்ணிவிட்டு அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு சுற்றி அந்த ரவுண்டில் வந்து 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இந்த 5 பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டோடு இணைக்கிற மாதிரிக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஏதாவது ஒரு 2 ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வெளியில் எடுத்தோம்ல அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்கு அடியில் நீடியில் கொடுத்து இந்த மாதிரி வெளியில் எடுங்க த்ரெட்டை. இப்போ எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் அடியில் கொடுத்து இந்த மாதிரி வெளியில் எடுங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்கு அடியில் கொடுத்து இந்த மாதிரி எடுக்கணும். இது எப்படி வரும்னா, ஒரு ஸ்டிச்சுக்கு மேலே த்ரெட்டு வரும், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்கு கீழே அடியில் போகும், அடுத்து மேலே போகும், அடுத்து கீழே, அப்படி மாற்றி மாற்றி மேலே கீழேன்னு போகும் இந்த ஸ்டிச்சு. இது வந்து ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க. இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தானமாக லூஸ் விட்டு நம்ம வந்து சுற்றி எடுத்துகிட்டே வேணும். இந்த மாதிரி வரும். நான் வந்து இதில் 4 ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 4க்கு மேலே யூஸ் பண்ணுங்கள். 4, 6, 8, 10ன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.